வணக்கம் நண்பர்களே. கர்நாடகா மாநிலத்தின் புகழ்பெற்ற மற்றும் அழகான கிறிஸ்தவ ஆலயங்களை பற்றிய முதல் பாகத்திற்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. அதைத் தொடர்ந்து இரண்டாம் பாகத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இதையும் பார்த்து ஆதரவளியுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். செயின்ட் லாரன்ஸ் அண்டர்கிரவுண்ட் சாப்பல், தீர்த்தஹள்ளி. புனித லாரன்ஸ் நிலத்தடி தேவாலயம், தீர்த்தஹள்ளி. இது ஷிவமொக்கா மறைமாவட்டத்தை சேர்ந்தது. இது ஷிவமொக்கா மாவட்டத்தின் தீர்த்தஹள்ளியிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேலின குருவள்ளி என்ற இடத்தில் அமைந்துள்ளது. மதர் ஆஃப் மைன்ஸ் ஷ்ரைன், KGF. தங்கத்தாயின் திருத்தலம், KGF. இது பெங்களூரு உயர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது கோலார் மாவட்டத்தின் KGFஇல் ராபர்ட்சன் பேட் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. ரங்கம்மா என்ற இந்து பெண்ணால் ஸ்தாபிக்கப்பட்டது இந்த திருத்தலம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆலயத்தை பற்றிய முழு வீடியோ இதே சேனலில் உள்ளது, அதையும் பார்க்கவும். இது பெங்களூரிலிருந்து 92 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. செயின்ட் ஆன்ஸ் சர்ச், விராஜ்பேட். புனித அன்னம்மாள் ஆலயம், விராஜ்பேட். இது மைசூரு மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது கொடகு மாவட்டத்தின் விராஜபேட்டே என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. இது மடிக்கேரியிலிருந்து 32 கிலோமீட்டர் மற்றும் மைசூரிலிருந்து 106 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. Our Lady of Lourdes Shrine, ஹுப்ளி. புனித லூர்தன்னை திருத்தலம், ஹுப்ளி. இது பெலகாம் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது ஹுப்ளி மாநகரின் கணேசபேட்டே என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. இது ஹுப்ளியிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஹோலி கோஸ்ட் சர்ச், ரிச்மண்ட் டவுன். தூய ஆவியின் ஆலயம், ரிச்மண்ட் டவுன். இது பெங்களூர் உயர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இந்த ஆலயம் தூய ஆவியானவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருந்தாலும் இது இடைவிடா சகாய அன்னையின் திருத்தலமாக புகழ்பெற்றுள்ளது. இது பெங்களூரிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரிச்மண்ட் டவுன் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. இதே வளாகத்தில் இரட்சகர் சபையின் குருமடமும் அமைந்துள்ளது. Our Lady of Lourdes Church, Whitefield. புனித லூர்தன்னை ஆலயம், ஒயிட்ஃபீல்ட். இது பெங்களூரு உயர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது பெங்களூரிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒயிட்ஃபீல்டின் பட்டந்தூரு அக்ரஹாரா என்ற இடத்தில் அமைந்துள்ளது. தவக்காலத்தின் குருத்தோலை ஞாயிறு அன்று மக்கள் வெவ்வேறு இடங்களிலிருந்து இந்த ஆலயத்திற்கு திருயாத்திரையாக வருவார்கள். அவர் லேடி ஆஃப் ரோசரி கேத்தட்ரல், மேங்களூர். புனித ஜபமாலை அன்னையின் கேத்தட்ரல் பேராலயம், மங்களூரு.
இது மங்களூர் மறைமாவட்டத்தின் கெத்தட்ரல் பேராலயமாகும். இது மங்களூரு மாநகரின் ஹம்பனகட்டா என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இங்கு முதல் ஆலயம் 1568 கட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. செயின்ட் பிரான்சிஸ் சேவியர்ஸ் ஷ்ரைன், சந்தாவர். புனித பிரான்சிஸ் சவேரியார் திருத்தலம், சந்தாவரம். இது காரவாரா மறைமாவட்டத்தை சேர்ந்தது. இது உத்தர கன்னடா மாவட்டத்தின் சந்தாவரா என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இது குமட்டாவிலிருந்து 11 கிலோமீட்டர் மற்றும் ஹொன்னாவராவிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. ஆர் லேடி ஆஃப் மிராக்கிள்ஸ் கேத்தட்ரல், உடுப்பி. மிலாக்ரீஸ் அல்லது புனித அற்புதங்களின் அன்னையின் கேத்தட்ரல், உடுப்பி. இது உடுப்பி மறைமாவட்டத்தின் கேத்தட்ரல் பேராலயம் ஆகும். இது உடுப்பியிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கல்யாணபுரத்தில் அமைந்துள்ளது. ஹோலி கிராஸ் சர்ச், குலசேகரா. திருச்சிலுவை ஆலயம், குலசேகரா. இந்த ஆலயம் மங்களூரு மறைமாவட்டத்தை சேர்ந்தது. இது மங்களூரிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குலசேகரா என்ற இடத்தில் அமைந்துள்ளது. செயின்ட் லாரன்ஸ் ஷ்ரைன், பொந்தேல். புனித லாரன்ஸ் திருத்தலம், பொந்தேல். இது மங்களூரு மறைமாவட்டத்தை சேர்ந்தது. இது மங்களூரிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பொந்தேல் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. புதிதாக கட்டப்பட்டுள்ள திருத்தல ஆலயம் மிகவும் அழகாக உள்ளது. ஆர் லேடி ஆஃப் ஃபாத்திமா சர்ச், பெரம்பள்ளி. புனித ஃபாத்திமா அன்னையின் ஆலயம், பெரம்பள்ளி. இது உடுப்பி மறைமாவட்டத்தை சேர்ந்தது. இது உடுப்பியிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெரம்பள்ளி என்ற இடத்தில் அமைந்துள்ளது. செயின்ட் ஜோசப்ஸ் சர்ச், பெல்மன். புனித சூசையப்பர் ஆலயம், பெல்மண்ணு. இது உடுப்பி மறைமாவட்டத்தை சேர்ந்தது. இது உடுப்பி மாவட்டத்தின் கார்கலா தாலூக்கின் பெல்மண்ணு என்ற இடத்தில் அமைந்துள்ளது. வர்ஜின் ஆஃப் தி பூர் ஷ்ரைன், பன்னி மண்டப், மைசூர். ஏழைகளின் அன்னையின் திருத்தலம், பன்னி மண்டப், மைசூர். இந்த ஆலயம் மைசூர் மறைமாவட்டத்தை சேர்ந்தது. இது மைசூரு மாநகரின் பன்னி மண்டபா என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இது மைசூரிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த ஆலயத்தை பற்றி
முழு வீடியோ இதே சேனலில் உள்ளது, அதையும் பாருங்கள். இன்ஃபேன்ட் ஜீசஸ் ஷ்ரைன், நாயுடு நகர், மைசூர். குழந்தை இயேசு திருத்தலம், நாயுடு நகர், மைசூர். இது மைசூர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது மைசூரு மாநகரின் நாயுடு நகரா என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இது மைசூரிலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த ஆலயம் கார்மலைட் குருக்களால் நிர்வகிக்கப்படுகிறது. இன்ஃபேன்ட் ஜீசஸ் சர்ச், பெளவட்டா, மைசூர். குழந்தை இயேசு ஆலயம், பெளவட்டா, மைசூர். இந்த ஆலயம் மைசூர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது மைசூரிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெளவட்டு என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் கட்டடக்கலை மிகவும் வித்தியாசமாகவும் அழகாகவும் உள்ளது. ஆர் லேடி ஆஃப் லூர்ட்ஸ் சர்ச், பசவனபுரா, பெங்களூர். புனித லூர்தன்னை ஆலயம், பசவனபுரா, பெங்களூரு. இது பெங்களூர் உயர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது பெங்களூரிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிருஷ்ணராஜபுரத்திற்கு அருகில் பசவனபுரா என்ற இடத்தில் அமைந்துள்ளது. செயின்ட் வின்சென்ட் பல்லோட்டி சர்ச், பானசவாடி, பெங்களூர். புனித வின்சென்ட் பல்லோட்டி ஆலயம், பானசவாடி, பெங்களூரு. இந்த ஆலயம் பெங்களூரு உயர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது பெங்களூரிலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பானசவாடி என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் கட்டடக்கலை மிகவும் வித்தியாசமாகவும் அழகாகவும் உள்ளது. செயின்ட் ஜோசப்ஸ் சர்ச், மண்டியா. புனித சூசையப்பர் ஆலயம், மண்டியா. இது மைசூரு மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது மண்டியா நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது. இங்குள்ள உறங்கும் நிலையிலுள்ள புனித சூசையப்பரின் கெபி மிகவும் புகழ்பெற்றது. சர்வெண்ட் ஆஃப் காட், ராஜேந்திர சுவாமி ஷ்ரைன், சிக்கரசினக்கெரே, மத்தூர். இறை ஊழியர் ராஜேந்திர சுவாமி அவர்களின் திருத்தலம். இது மைசூரு மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது மண்டியா மாவட்டத்தின் மத்தூர் தாலுக்கின் சிக்கரசினக்கெரே என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இறை ஊழியர் ராஜேந்திர சுவாமி அவர்களின் கல்லறை கொண்டுள்ள திருத்தலம் இதுவாகும். ஆர் லேடி ஆஃப் ஃபாத்திமா கேத்தட்ரல், பெளகாவி. புனித ஃபாத்திமா அன்னையின் கேத்தட்ரல் பேராலயம், பெளகாவி. இது பெளகாம் மறை மாவட்டத்தின் கேத்தட்ரல் பேராலயமாகும். இது பெளகாம் மாநகரின் கேம்ப் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இது பெளகாம் மையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது.
மதர் ஆஃப் டிவைன் கிரேஸ் கேத்தட்ரல் கல்புர்கி. இறை அருளின் அன்னை கேத்தட்ரல் பேராலயம் கல்புர்கி. இது குல்பர்கா மறைமாவட்டத்தின் கேத்தட்ரல் பேராலயமாகும். இது கல்புர்கி நகரின் பிரம்மபுர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. கேத்தட்ரல் ஆஃப் Our Lady of Assumption கார்வார். புனித விண்ணேற்பு அன்னையின் கேத்தட்ரல் பேராலயம் கார்வார். இது காரவார் மறைமாவட்டத்தின் கேத்தட்ரல் பேராலயம் ஆகும். இது காரவார மாநகரின் மைய பகுதியிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இதனுடைய கட்டடக்கலை மிகவும் வித்தியாசமாகவும் அழகாகவும் உள்ளது. செயின்ட் பிரான்சிஸ் சேவியர்ஸ் கேத்தட்ரல் பெங்களூர். புனித பிரான்சிஸ் சவேரியார் கேத்தட்ரல் பேராலயம் பெங்களூரு. இது பெங்களூர் உயர் மறைமாவட்டத்தின் கேத்தட்ரல் பேராலயமாகும். இது பெங்களூரு மாநகரின் ஃப்ரேசர் டவுன் பகுதியில் அமைந்துள்ளது. செயின்ட் ஆன்ஸ் சர்ச் பினகா கார்வார். புனித அன்னம்மாள் ஆலயம் பினகா காரவார். இது காரவார் மறைமாவட்டத்தை சேர்ந்தது. இது காரவார் மாநகரிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பினகா என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இந்த ஆலய வளாகத்தில் உள்ள சிலுவை பாதை ஸ்தலங்கள் மிகவும் அழகாக உள்ளது. செயின்ட் ஆன்ஸ் சர்ச் விஜயபுரா. புனித அன்னம்மாள் ஆலயம் விஜயபுரா. இது குல்பர்கா மறைமாவட்டத்தை சேர்ந்தது. இது விஜயபுரத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது. ஹோலி ஃபேமிலி சர்ச் விஜயபுரா சிக்மகளூர். திருக்குடும்ப ஆலயம் விஜயபுரா சிக்மகளூர். இது சிக்கமகளூரு மறைமாவட்டத்தை சேர்ந்தது. இது சிக்கமகளூரு நகரத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விஜயபுரா என்ற பகுதியில் அமைந்துள்ளது. செயின்ட் ஜோசப் சர்ச் ஷாப்பூர் பீதர். புனித சூசையப்பர் ஆலயம் ஷாப்பூர் பீதர். இந்த ஆலயம் குல்பர்கா மறைமாவட்டத்தை சேர்ந்தது. இது பீதர் நகரத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஷாப்பூர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. செயின்ட் ஆண்டனிஸ் ஷ்ரைன் காரேஹள்ளி பத்ராவதி. புனித அந்தோணியார் திருத்தலம் காரேஹள்ளி பத்ராவதி. இது ஷிவமொக்கா மறைமாவட்டத்தை சேர்ந்தது. இது பத்ராவதி நகரத்திலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காரேஹள்ளி என்ற இடத்தில் அமைந்துள்ளது.
செயின்ட் ஜான் த பேப்டிஸ்ட் மொனஸ்ட்ரி, தேசனூர், பெலகாவி. புனித ஸ்நாபக அருளப்பரின் மடம், தேசனூர், பெலகாவி. இது பெலகாம் மறைமாவட்டத்தை சேர்ந்தது. இது பெலகாம் நகரிலிருந்து 32 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தேசனூர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இது கப்புச்சின் குருக்களின் முழுமையாக இந்திய கலாச்சாரத்துக்கு மாற்றப்பட்டுள்ள ஒரு மடம் ஆகும்.